லாஸ்ட் வீடியோவில் ஹெச்டிஎம்எல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ். இப்போ ஹெச்டிஎம்எல்ல நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் டேக்லேருந்து எண்டிங் டேக் வர இருக்கிற கண்டென்ட்டோடு இருக்கிற எல்லாத்தையுமே எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்டிஎம்எலோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எலமெண்ட்ஸை நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து பாடி செக்ஷனுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ண போகிற டேக்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டிவிஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், தென் அதே டிவிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளார நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் ஓகே. ஸோ இந்த டிவிஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், HTML டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவிஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிற வித் கண்டென்ட்டோடு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது டிவிஷனுக்கு மட்டும் கிடையாது, இதுவே ஒரு ஹெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை இதுவே ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, நம்ம இதை வந்து ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம். இது ஒன்று ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெஸ்டட் எலமெண்ட். இப்போ நெஸ்டட் எலமெண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கோடிங்கில் யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ நெஸ்டட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் நெஸ்டட் எலிமெண்ட்ஸ். HTML டேக் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட் இருக்குது, அது ஹெட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்குள்ளாரையும் நம்மளுக்கு வந்து இன்னொரு எலமெண்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காமனாக யூஸ் பண்ணுற டேக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட யூசேஜஸ் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.